எஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மர் டைமில் நம்ம உடம்பு ரொம்ப சூடாகும். அந்த ரொம்ப சூட்டை தணிக்கிறதுக்கு இயற்கையான வழியில் என்ன பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ ரொட்டீன் லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறனால அந்த பழக்கத்தை அடியோடு விட்டுட்டோம். தீபாவளி அன்னைக்கெல்லாம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி வச்சு குளிச்சுட்டு தான் தீபாவளியே நம்ம கொண்டாடுவோம். ஆனால் இப்போ எல்லாமே அந்த பழக்கம்லாம் மறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ரொட்டீன் லைஃப்பில் எண்ணெய் தொட்டு வைத்து குளித்தல். எங்கன்னா முக்கியமான சக்கராஸில் நீங்கள் தொட்டு வச்சு குளித்தாலே போதும். ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாவே போதும், உடம்பு சூட்டை தணிச்சிரும். அது எப்படின்னா, நம்ம ஒரு நல்லெண்ணெயை லைட்டாக சூடாகும்போது 4 பல்ல பூண்டு, பச்சை கற்பூரம் போட்டு லைட்டாக சூடான போதும் கொதிக்க விடக்கூடாது. எண்ணெயை லைட்டாக அந்த சூட்டோட வெண் சூட்டோடு நம்ம உச்சங்குழியில் லைட்டாக அப்ளை பண்ணணும். புருவம் மத்தியில், தொண்டை குழியில், நெஞ்சி குழியில், தொப்புள் பகுதியில், அதுக்கப்புறம் முழங்கை, முழங்கால, பின் முதுகு தண்டு வளத்தில் இப்படி தொட்டு வைத்து நல்லா மசாஜ் பண்ணி குளிக்கும்போது நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா சக்கராஸும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எலும்புகள் வலுப்பெறும், தோள்களுக்கு வலுவூட்டும், உடம்பு சூட்டை தணிக்கும், உடம்பை பாதுகாத்து வைத்து கொள்ளும். இந்த எண்ணெய் தொட்டு வைத்து குளித்தல் நல்ல ஒரு ஆரோக்கியமானது. அது எந்த எண்ணெய்? நல்லெண்ணெய் கூட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் எல்லோரையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சளி பிடிக்கிறவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்லை, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் தொட்டு வைத்து குளித்தல் என்பது மிகவும் உடம்புக்கு ஆரோக்கியமானது, நல்லதும் கூட. அதுவும் அது எப்போ பண்ணலான்னா, ஏர்லி மார்னிங் ஒரு சூரிய உதயமான பிறகு ரொம்ப வெயில் அடிக்கக்கூடாது. ஒரு இன்பிட்வீன் 6 to 7:30 ஆர் 6 to 7க்குள்ளார அந்த எண்ணெய் தொட்டு வைத்து குளித்தல் பழக்கமாக வைத்தால் நம்ம உடம்புல இருக்க சூட்டு மட்டும் இல்லை, உடம்பு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.